வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், இந்த காலர் ஒருத்தர் கடைசியாக நம்ம பிரேக்குக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அவர் கேட்ட கேள்வியில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ ரத்த குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து ஸ்கேனிங்னா அதில் வந்து ஆப்ரேஷன் அப்படின்றது ஏதாவது கலந்துருக்கு, அதாவது முதுகில் ஸ்பெஷலாக? ஆப்ரேஷன்றது முதுகு தண்டில் இருக்காது. ஸோ ரத்த குழாய்க்கு வந்து ஸ்கேன் பண்ணுறது வந்து டாப்லர் முறையில் பண்ணுவாங்க. அதில் வந்து நான் இன்வேசிவ், அதாவது எந்த ஒரு ஆப்ரேஷன் ஒன்றும் கிடையாது. அது வந்து அடுத்து வந்து நம்ம வந்து ஆஞ்சியோகிராஃபின்னுவாங்க. ஆஞ்சியோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. சிடி ஆஞ்சியோகிராஃபி, இன்னொன்று வந்து அது நார்மலாக ஹார்ட்டுக்கு பண்ணுற ஆஞ்சியோகிராஃபி மாதிரி கைக்கு காலுக்கு மூளைக்கு போகிற ரத்த குழாய் எல்லாத்துக்குமே ஆஞ்சியோகிராஃபி பண்ணலாம். இப்போ இந்த சிடி ஸ்கேன் ஆஞ்சியோகிராஃபி வந்து நமக்கு வந்து ஒரு டெஸ்ட், ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட். ஸோ அதில் வந்து ஒன்றும் பெருசாக நமக்கு ஒன்றும் இல்லை. கை நரம்பில் ஒரு ஊசி போட்டுட்டு இது பண்ணும். பட் ஆனால் நம்ம ஒரிஜினல், அதாவது பழைய டைப் ஆஞ்சியோகிராஃபி, நாங்கள் கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராஃபின்றது கால்லையோ இல்லைனா கையிலையோ இந்த ரத்த குழாய்க்குள்ளே ஒரு டியூபை போட்டு அது வழியாக டேரெக்டாக வந்து அந்த மருந்தை கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணி எந்த இடத்துல நம்ம பார்க்கணுமோ அந்த இடத்த பார்க்குறது. யூஸ்வலாக இப்போ காலகட்டத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிடி ஸ்கேன் ஆஞ்சியோகிராஃபி பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் ஒரு வியாதியோட தீவிரத்தை இது பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் ஃபாலோடு பை நமக்கு தேவை அப்படின்னா நம்ம அந்த கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராஃபி முறையை பண்ணும். அவர் கேட்ட கேள்வியில் வந்து இப்போ ஹெப்படைட்டிஸ் பினால வந்து அவருக்கு முதுகு பாதிக்கப்பட்டிருக்குமா அப்படின்றது நமக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் அப்படி ஒரு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கான ஆப்ரேஷன் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். பட் அங்கே இருக்க சென்டரில் அவங்களால பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஹையர் சென்டரில், ஒரு சென்னை மாதிரி இருக்க சென்டரில், மற்ற ஃபெசிலிட்டியெல்லாம் உள்ள சென்டரில் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே டாக்டர், இது பெயின்ஃபுல் ப்ராசஸாக இது ஆஞ்சியோகிராஃபின்றது? ஆஞ்சியோகிராஃபி அதுதான் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு சிடி கிரான்ஸில் வந்து சிடி ஆஞ்சியோகிராஃபி பெயின்லெஸ் இருக்காது. கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராஃபி சின்ன பெயின் இருக்கும், கண்டிப்பாக பெயின். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? சார் நாங்க நாமக்கல்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார், சொல்லுங்க. உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். வந்து அந்த அடப்பு பின்னாடி இந்த சைடுல எதுங்க அடப்பு? எங்க அடப்பு இருக்குங்க? ஹலோ சார், இங்க பேசுங்க சார். எங்க அடப்பு இருக்கு சார் உங்களுக்கு? இந்த தலையில. தலை இல்லைங்களா? தலைக்கு உள்ள போற ரத்த குழாய் சொன்னாங்களா? இப்பதான். ஆமாங்க சார். உங்களுக்கு என்ன செய்யுது சார்? வயசு என்ன ஆகுது உங்களுக்கு? வயசு இப்போ 40 வயசு இருக்குங்க. சுகர் பிபி இருக்குங்களா உங்களுக்கு? ஏன் சார்? சுகர் பிபி இருக்குங்களா? அது இல்லைங்க, பிரஷர் வந்ததுங்க. சுகர் பிபி இருக்குங்களா? பிரஷர் வந்ததுங்க. பிரஷர் இருக்குது. ஓகே. சிகரெட் பிடிப்பீங்களா? குடிக்கிறது இல்லைங்க சார். எதுங்க? இப்போ பிடிக்கிறது இல்லைங்களா? இப்போ பிடிச்சிட்டு இருக்கீங்க. குடிக்கிறது இல்லைங்க. சரி, இப்போ உங்களுக்கு கை காலில் ஏதாவது பக்கவாதம் மாதிரி ஏதாவது வந்துச்சுங்களா? ஆமாம் சார், ரெண்டு வேலை வர மாட்டேங்குதுங்க. ஆஹா. இப்போ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாப்லர் ஸ்கேன் பண்ணி பார்த்துருப்பாங்க. கழுத்தில் ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்து, அதாவது மூளைக்கு போகிற ரத்த குழாய் வந்து அடப்பு ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கு வந்து சிடி ஸ்கேன் ஆஞ்சியோகிராஃபி பண்ணுவாங்க. அடப்பு ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்னா ஆப்ரேஷன் முறையில் அதை சரி பண்ணலாம் ஐயா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. அடுத்த காலர் பார்த்துருவோம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், எங்க அப்பா ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க சார். சொல்லுங்கம்மா. ஹலோ, எங்க அப்பாவுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க சார். சரிம்மா. செஞ்சு வச்சிருக்காங்க சார். சரிம்மா. மோர் வேணும்னு கேக்குறாருங்க சார். என்ன வேணும்னு கேக்குறாங்கம்மா? மோர் சாப்பிடலாம்னு கேக்குறாருங்க சார். சரிம்மா. பட்டர் மில்க். மோர் எல்லாம் குடுக்கலாங்களா இல்ல என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம்? உங்களுக்கு சுகர் இருக்காமா? சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் சார். என்னம்மா இருக்கா? சுகர், கொலஸ்ட்ரால் இருக்கு. இருக்குங்க சார். ஓகே. சுகர் கூடாத அளவுக்கு பார்த்துக்கோங்கம்மா. மோர் வந்து டைல்யூட் பண்ணிவிட்டு, அதாவது தண்ணி வந்து கொஞ்சம், அதாவது டைல்யூட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்வீட் ஆட் பண்ணாமல் கொடுக்கலாமா? எப்பயுமே வந்து உங்களுக்கு சுகர் ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக இருக்குது, அதாவது சுகர் வந்து உங்களுக்கு ஏற்ற இறக்கம் குறைப்பாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. பட் ரொம்ப அதிகமாக இருக்கும் சார், எங்களுக்கு ஃபாதருக்கு சுகர் அதிகமாக போகும், டக்குன்னு 400 போயிடும் அப்படின்னா அப்போ அவாய்ட் பண்ணுறது பெட்டருமா. யூஸ்வலாக டயபெட்டிஸ் அப்படின்றதுனால தான் இந்த டயட் கண்ட்ரோல் இல்லைங்களா? அது இல்லைன்னா ப்ராப்ளம். யூஸ்வலாக அதாவது டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு சுகர் பற்றி சொல்லுவாங்க, பிபி உள்ளவங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது. இப்போ ரெண்டுமே இருக்க காம்பினேஷனில் உப்பு கம்மியாகவும் சுகர் வந்துக்கணும். அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட உடல் வாகு. இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சுகர் கூடுது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணுறது இது வந்து யூஸாக இருக்காது உங்களுக்கு. அதாவது வாஸ்குலருக்கு டயட் கிடையாது, வாஸ்குலர் ப்ராப்ளத்துக்கு டயட் இல்லை. வாஸ்குலருக்கு காரணமே வந்து மோஸ்ட்லி இந்த சுகர் பிபி இருக்கனால தான். ஸோ அதனால் வந்துட்டு எல்லா பேஷண்ட்டுக்கும் சொல்ல மாட்டோம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு இப்போ சுகர் இருக்குது அப்படின்னா சுகருக்கான உணவு பத்தியம் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா வந்து இப்போ இவங்க இப்போ ஸ்டென்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டென்ட் போட்டு ட்ரீட்மெண்ட், அதுக்கான ரத்தம் வரையாமல் இருக்க மாத்திரை கொடுப்பாங்க, கொலஸ்ட்ரால் மெடிசன் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த ஸ்டென்ட் திருப்பி அடையாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒன்று வந்து மாத்திரைகள் ரெகுலராக சாப்பிடணும், இன்னொன்று வந்து டயட் கண்ட்ரோல். சுகர் கூடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த நாள் படல பிரச்சனை வரும். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலை பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம்.
வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? நான் நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காரு, சந்தேகம் என்னன்னு கேளுங்க. என் பேர் சத்யமூர்த்தி சார். எனக்கு வெரிகோஸ் இருக்கு சார் காலில், முட்டி சரிங்க. கீழே காலில். சரிங்க. எனக்கு வந்து இப்போ 18 சென்டிமீட்டர் பெருசா இருக்கு சார். எவ்வளோ பெருசு இருக்குங்க? 18 சென்டிமீட்டர். 18 சென்டிமீட்டர் இருக்கு. அதாவது அவ்வளோ பெருசாக வீங்கி இருக்க மாதிரி இருக்கா, இல்லை நீளத்தை சொல்கிறீங்களா? அவ்வளோ நீளமாக 18 சென்டிமீட்டர் நீளத்துக்கு இருக்கா? நீளமா இருக்கு சார். ஏன்னா வெரிகோஸ்னா நீளமா இருக்கு. ஏன்னா ஸ்கேனிங்ல பண்ணாங்க, ஆயில் போட்டு பண்ணி பார்த்தாங்க ஸ்கேனிங்ல. சரிங்க. அப்போ 18 சென்டிமீட்டர் நீளமா இருக்கு சார். சரி, இப்போ வயசு என்ன வந்து உங்களுக்கு? எனக்கு வயசு 30 சார். 30. காலில் உள்பகுதியில் ஏதாவது கருப்பாக புள்ளிகள் வர ஆரம்பிச்சிருக்கா? புள்ளிகள் தெரியுதா சார் கீழே முட்டிக்கு பக்கத்துல கருப்பு விழுந்திருக்கு சார். கருப்பு விழுந்திருக்கு. கணுக்கால் பக்கத்தில், நான் சொல்றது கணுக்கால் பக்கத்தில் ஏதாவது கருப்பாக புள்ளிகள் இருக்கா? ஆமா சார், கணுக்கால் பக்கத்தில் கருப்பாக புள்ளிகள் வருது. ஆமா சார். இந்த ரத்த குழாயிலேருந்து ஏதாவது ப்ளீடிங் ஏதாவது ஆயிருக்கா? வெடிச்சு இந்த மாதிரி ஏதாவது ப்ளீடிங் ஆயிருக்கா ஏதாவது? இல்ல சார், இது வரைக்கும் வெடிக்கல சார். சரி, என்ன வயசு சொன்னீங்க? 30 வயசு சொன்னீங்கல்ல? ஆமா சார். ஆனா வீக்கம் இருக்கு சார், வலிக்குது. ஆனா நான் வெளிநாட்டுல தான் சார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஊருக்கு வந்திருக்கேன். ஓகேங்க. அதாவது வலி தாங்கல, வீக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக்கிங்ஸ் போடலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணலாம். பட் ஆனால் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தா தான் நம்ம என்னன்றது தெளிவாக சொல்ல முடியும், என்ன மாதிரி ஆப்ரேஷன் தேவைப்படும்னு. இன்றைய காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து இப்போ புதிய ஊசி மூலியமாக, நான் சொன்ன மாதிரி எண்டோவாஸ்குலர் ஊசி மூலியமான சிகிச்சைகள் இருக்குது. அதில் லேசர், ஆர்எஃப் அப்ளேஷன் 2 வகை இருக்குது. ஆர்எஃப் அப்ளேஷன்றது அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டு. அது மூலியமாக பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேஷனோட ஒரு பகுதி வந்து நீங்கள் ஓப்பன் ஆப்ரேஷனை அவாய்ட் பண்ணி கீழே சின்னதாக ஆப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அறுவை சிகிச்சை நிபுணரோ இல்லை ரத்த நாள அறுவை சிகிச்சையிலே போய் பாருங்கள். நேரில் பார்த்துட்டு உங்களுக்கான ஆப்ரேஷன் தேவை அப்படின்றத உறுதி செய்யப்படணும். காலில் வீக்கம் இருக்கிறது மட்டுமே நம்ம வந்து இது பண்ண முடியாது. வேறு ஏதாவது காரணம் இருக்கா? காலில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் காலில் வீங்கலாம். ஸோ அதுக்கான காரணங்கள் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு தீர்க்கக்கூடிய வியாதி. ஆப்ரேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காலில் கருப்பாக புள்ளிகள் வருதுங்களே, அது நாள் படவில் குறையும். அது குறைஞ்சா தான் வந்து உங்களுக்கு காலில் வந்து காயங்கள் வராமல் தடுக்கும். உங்கள் வயசு 30, ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியம். ஒன்று. இன்னொன்று வந்து இதுக்கான இந்த வியாதியை கண்ட்ரோலில் வைக்கிறது ஸ்டாக்கிங்ஸ்னு கிடைக்கும். ஸ்டாக்கிங்ஸ்னு சாக்ஸ் மாதிரி கிடைக்கும். அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதை ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா நாள் படவில் இந்த வியாதியோட தீவிரம் கொஞ்சம் குறையும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். அதான் சார், அதே மாதிரி இப்போ நான் சாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். சொல்லுங்க. சரிங்க. அடுத்த கேள்வி கேட்கறது கட் பண்ணுறேன். அப்படியா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. சொல்லுங்க சார். காலர் இருக்கீங்களா? ஓகே, திரும்ப கட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி டாக்டர், இப்போ அந்த இவருக்கு சொன்னீங்க இல்லைங்களா, இந்த ஸ்டாக்கிங்ஸ் போடணும், வெரிகோஸ் வந்துருச்சுன்னா, இப்போ 30 இயர்ஸில் வெரிகோஸ் வந்துருச்சு அப்படின்னா வந்து அவருக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணால் எத்தனை மாதங்களுக்குள்ளே அது வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஆப்ரேஷன்றது நம்ம வந்து இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு ஆப்ரேஷன் பண்ண ஒரு வாரத்திலே வந்து அந்த வெரிகோஸ் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வெரிகோஸ் வெயின்ஸையும் எடுக்கிறதுக்கு தானே பார்ப்பாங்க. ப்ளஸ் அந்த மெயின் ஜங்ஷன்ஸ்னுவாங்க, அந்த இதில் வந்து இந்த இப்போது ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் வந்து ஓப்பன் ஆப்ரேஷன், அதாவது கவுட்டியில் வந்து ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த ஊசி மூலியமாக லேசர் முறை, ஆர்எஃப் அப்ளேஷன் முறையில் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அது இல்லாமல் இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த வெரிகோஸ் வெயின்ஸோட சைஸ் பெருசாக இருக்கனால அந்த சின்ன காலில் உள்ள பகுதியெல்லாம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ எந்தெந்த அதாவது இப்போ காலில் எங்களோட நோக்கம் என்னென்னா, ஆப்ரேஷன் பண்ணும்போது காலில் எந்தெந்த வெயின்ஸ்லாம் ப்ராப்ளமாக இருக்குதோ அந்தந்த வெயின்ஸை மட்டும் தான் எடுக்க முடியும். ஓகே. ஸோ அது இல்லாமல் வந்து ஒரு குட்டியாக நம்ம காலில் வந்து ஒரு 200 வெயின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு காலையும் குட்டியாக 200 வெயின்ஸ் இருக்குது. எல்லா வெயினையும் நம்ம எடுக்க முடியாது. அதனால் எந்த வெயின் ப்ராப்ளமாக அதை எடுக்கும். ஸ்டாக்கிங்ஸ் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்தோட வெரிகோஸ் வெயின்ஸோட ப்ராப்ளம் என்னென்னா, இருதயத்துலேருந்து ரத்த ஓட்டம் கீழே வந்துடும். கீழேருந்து திருப்பி போகிற வழியில் சாதாரணமாக கீழேருந்து ரத்த ஓட்டம் மேலே போகணும். ஆனால் வந்து ரத்த ஓட்டம் கீழேயும் வருது. திருப்பி அவங்களுக்கு மேலே போகிற ரத்தத்தில் பாதி கீழே வருது. அதனால அந்த ரத்த குழா பலூன் மாதிரி வீங்குது. இப்போ சாக்ஸ் போடும்போது என்ன பண்ணுவோம், டைட்டாக போடுவோம். அந்த கம்ப்ரெஷனில் அந்த ரத்தம் வந்து மேலே புஷ் பண்ணி போகும். அப்போ புஷ் பண்ணும்போது அந்த காலில் அவர் சொன்ன மாதிரி காலில் வீக்கங்கள் குறையலாம், கால் ரொம்ப நேரம் நிற்கும் போது வலிகள் குறையலாம். இதெல்லாம் வந்து அவாய்ட் ஆகும். டைம் ப்ராசஸ் தான் ஒன்று. எமர்ஜென்சியாக ஆப்ரேஷன் பண்ணுறது எப்போ ஆப்ரேஷன் பண்ணுவோம்னா, ப்ளீடிங், அதாவது அவர் சொன்ன மாதிரி திடீர்னு ரொம்ப பெருசாக ரத்த குழாய்னா சில பேருக்கு வெடிச்சு ப்ளீடிங் ஆகலாம். அந்த மாதிரி இருந்தால் எமர்ஜென்சி ஆப்ரேஷன். மற்றபடி வந்து அவங்க எலக்டிவ், அதாவது அவங்க வந்து ஒரு இன்றைக்கே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு 2 மாதத்துக்குள்ளே ஒரு டைம் பீரியடில். பட் என்ன ப்ராப்ளம்னா, அவங்க அது ஒரு சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே அப்புறம் 2 மாதன்றது 2 வருஷங்களாக தள்ளி போட்டே இருப்பாங்க. அந்த காலில் வந்து கருப்பாக புள்ளிகள் வரும்போது அந்த இடத்துல அரிப்பு வரும், அவங்க சொறிவாங்க, அந்த இடத்துல காயங்கள் வரும். இப்போ காயங்கள் வரும்போது ரொம்ப இது ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போயிடும். காலில் கருப்பாக வர்றது வந்து ஒரு ஸ்டேஜில் திருப்பி கொண்டு வர முடியாது. நார்மல், அதாவது காலே ஃபுல்லாக கருப்பாயிடும். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. அதுதான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது. இது வந்து ஒரே நாள்லலாம் ஒன்றும் வராது.
10 வருஷங்கள் ஆகும். ஒரே நாளில் ஒன்றும் அந்த கருப்பாக புள்ளிகள் வராது, ஒரே நாளில் வராது, டைம் எடுத்து தான் வரும். பட் ஆனால் அதுக்கான சிகிச்சை முறைகளை பண்ணிட்டா நாள் படவில் வந்து உங்களுக்கு தொந்தரவுகள் வரதுக்கான எஃபெக்ட், அதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது குறையும் கண்டிப்பாக. ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், நான் புனிதா ஃப்ரம் விழுப்புரம் சார். சொல்லுங்க புனிதா, டாக்டர் இருக்காரு, டவுட் என்னன்னு கேளுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. சார், நான் ஒரு 16 இயர்ஸா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் சார். அது வாஸ்குலர் ப்ராப்ளமா இருக்கு, ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. அது வந்து வெயின் நிறைய வந்து பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். இப்போ கிளாரிகேஷன் பெயின் வந்து ரொம்ப ஹெவி ஆயிட்டே இருக்கு. கண்டினியூஸ்லி நான் டேப்லெட் எல்லாமே எடுத்துட்டு தான் இருக்கேன். சரிம்மா. ஆனா அதனால மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு, கை காலெல்லாம் மட்டு போன மாதிரி சார். அது எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்க. ரத்தம் உறையாம இருக்க மாத்திரைகள்லாம் ரெகுலராக சாப்பிட்றீங்களாம்மா? நிறுத்தாமல் சாப்பிட்றீங்களா? இல்ல போட்டுருக்கேங்க சார், போட்டுட்டு இருக்கீங்க. அதாவது இப்போ அந்த டக்காய்ஸ் ஆர்ட்ரைட்டிஸ்ல வந்து வியாதியோட தீவிரம் கூடும்போது உங்களுக்கு வியாதி அதுக்கான வெளிப்பாடுகள் கொஞ்சம் வரும். நீங்கள் கடைசியாக எப்போ மருத்துவரை போய் பார்த்தீங்க? இப்போ லாஸ்ட் வீக் பார்த்துட்டு வந்திருக்கோங்க சார். அப்போ ஏதாவது மருந்து மாத்திரைகள் சேஞ்சஸ் பண்ணாங்களா, கொண்டு வந்தாங்களா? இல்லை, சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க சார். சரி, இப்போது அவங்க வந்து இந்த டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, வியாதியோட தீவிரம் எப்படி இருக்குன்ற ESR CRP அந்த மாதிரி பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. அப்படி பார்க்கலன்னா அதை திருப்பி பாருங்கள். அதாவது அந்த வியாதியோட தீவிரம் கூடுதா குறையுதான்ற அந்த ESR CRP வச்சு நம்ம பிளட் டெஸ்ட் வச்சு நம்ம பார்க்க முடியும். அப்படி கூடுது அப்படின்னா நம்ம திருப்பி போய் மருத்துவரை பார்த்தீங்கன்னா அவங்க சில மருந்துகள் சேஞ்சஸ் பண்ணால் கொஞ்சம் அட்லீஸ்ட் வியாதியோட தீவிரம் குறையும். உங்களோட வியாதிக்கு வந்து முழுமையான தீர்வு கண்டிப்பாக ஒரே நாளில் கிடைக்காது. பட் நீங்கள் வந்து வியாதியை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோலாக வைக்கணுமோ அதுக்கான நடவடிக்கையில் இறங்க. ESR CRPன்றது நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனிங் மாதிரி ஒரு டெஸ்ட். அதில் வந்து வியாதி இப்போ கூடுதா குறையுதா அப்படின்றது நமக்கு தெரியும். உங்கள் பழைய டெஸ்ட் ரிப்போர்ட்டும் இப்போ இருக்க ரிப்போர்ட்டையும் வச்சு கம்பேர் பண்ணால் அது கூடுது அப்படின்னா நீங்கள் திருப்பி போய் மருத்துவரை போய் அணுகலாம். இந்த மாதிரி எனக்கு தொந்தரவு அதிகமாக இருக்குது சார்னா அவங்க அதுக்கான மருந்து மாத்திரைகள் கொடுப்பாங்க. அப்படியே மீறி வருது அப்படின்னா அவங்க அதுக்கு திருப்பி ஆஞ்சியோகிராஃபி முறை வேணால், ஏற்கனவே ஆஞ்சியோகிராஃபி பண்ணியிருப்பாங்க, திருப்பியும் வியாதியோட தீவிரம் அவங்களுக்கு சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க ஆஞ்சியோகிராஃபி பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பண்ணி பார்த்துட்டு சூழ்நிலை ஏதாவது பண்ண முடியும் அப்படின்ன பட்சத்தில் ஆஞ்சியோபிளாஸ்டி இல்லைனா ஒரு பைபாஸ் அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா அதை பண்ணுவாங்க. தேவைப்படாத பட்சத்தில் உங்கள் வியாதிக்கு தேவைப்படாத பட்சத்தில் பண்ண மாட்டாங்க. அது கம்பல்சரியாக தேவை அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு இன்டர்வென்ஷன், அதாவது ஒரு சர்ஜரி முறையோ இல்லை ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி முறையோ பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்களை மருந்து மாத்திரைகள் வச்சுருப்பாங்க. மருந்து மாத்திரைகளில் சில புதிய மாத்திரைகள் இருக்குது, அதை ஏதாவது முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ESR CRP பாருங்கள், பார்த்துட்டு அது ரொம்ப கூட இருக்குது அப்படின்னா மருத்துவர் அணுங்க, அவங்க உங்களுக்கு சரியான சிகிச்சை பண்ணுவாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார், இப்போ எனக்கு என்னுடைய கணவருக்கு சார், எனக்கு வந்து இந்த டெஸ்ட்டுக்கு மேலே வலி இருந்துகிட்டே இருக்குதுங்க சார். அது நரம்பு ப்ராப்ளமா இல்லை ரத்த நாளங்களுடைய ப்ராப்ளமா, அது ஒரு கொஸ்டின் சார். அதாவது ரொம்ப மனம் நொந்தா அந்த இடத்துல வலி இருக்குதுங்க சார், நார்மலாக இருந்தால் வலி இல்லை. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து பம்பிங் குறைவா இருக்குங்கிறாங்க. இல்லை ரத்தத்தில் அடைப்பு இருக்குங்களா, இல்லை ரத்த நாளங்கள்ல ஏதாவது அடைப்பு இருக்குமாங்க சார்? அது சரி பண்ண முடியுங்களா? ஃபர்ஸ்ட் உங்க கேள்வி சொல்றேன். உங்களுக்கு நெஞ்சு பகுதியில் வந்து வலிக்குதுங்களே, மேல் நெஞ்சு பகுதியா இல்லை அடி நெஞ்சு பகுதி வலிக்குதா? மேலேயே வலிக்குதுங்க சார். கொஞ்ச நேரம் பாத்தீங்களா சென்டர், அப்புறம் அடியில் இப்படி மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்குதுங்க சார். சரி, வயிற்று பகுதியிலேயே வலிக்கிற மாதிரி இருக்கா உங்களுக்கு? வயிற்று பகுதியிலாம் இல்லைங்க சார், இந்த டெஸ்ட்டுக்கு மேல அடியில் இப்படி வலி இருந்துட்டு. மற்ற சமயம் சாதாரணமா இருக்கும்போது வலி இல்லைன்னு சொல்றீங்க நீங்க. அப்படி இருந்தா நீங்க வந்து ஏதாவது அழுகும் போது ரொம்ப வலி எடுத்துக்கிறீங்க. சரி, அது வந்து ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. சரியா, உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா? சுகர் பிபி இருக்கா? இல்லைங்க சார், எதுவுமே இல்லைங்க. சரி, அப்போ ஒரு ஜென்ரல் செக்அப் வேணால் பண்ணி பார்த்துக்கோங்க. இசிஜி எடுத்து பாருங்கள், அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி இது பண்ணலாம். ஸோ டென்ஷன் ஆகாமல் இருந்தாலே நீங்கள் சொல்கிறது வந்து ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. உங்கள் கணவருக்கு வந்து இருதயத்தில் பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்கல்ல? ஓகே, அது அவருக்கு என்ன தொந்தரவாக இருக்குது? நெஞ்சு வலி இருக்குதா, மூச்சு விட கஷ்டப்படுறாரா? நெஞ்சு வலி இல்லைங்க சார். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நீர் கோர்த்து இருந்ததுங்க சார், அந்த நீரெல்லாம் சரி பண்ணி எடுத்துட்டாங்க. டிபி இருக்குன்னு சொன்னாங்களாமா அவருக்கு? பம்பிங் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. அதை சரி பண்ண முடியுமா? ஏன்னா நானா சாப்பிட முடியலைங்க சார். டிபி வியாதி இருக்குன்னு சொன்னாங்களாமா? அதாவது டிபி எல்லாம் எதுவும் இல்லைங்க சார். சுகர் மட்டும் கொஞ்சம் இருக்குங்க சார், நார்மலா இருக்கு சுகர் கூட, பிபி இல்லைங்க சார். அவருக்கு ஹார்ட்டுக்கான ஆஞ்சியோகிராஃபி பண்ணிருக்காங்களாமா? ஹார்ட்டுக்கு ஏதாவது ஆஞ்சியோகிராஃபி பண்ண முடியாதுன்ட்டாங்க சார். அடைப்பு இல்ல, பம்பிங் மட்டும் தான் குறைவா இருக்கு அப்படின்னாங்க. சரி, கிட்னி நல்லா இருக்குன்னாங்க, கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்குன்னாங்களா? கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலா இருக்குதுங்க சார். சில நேரம் வந்து கொஞ்சம் 1 பாயிண்ட் இதுல இருக்குது, அப்புறம் 2 பாயிண்ட் போயிடுது. சரிம்மா,
இப்போ ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அதாவது ஹார்ட்டோட அதாவது துடிக்கிற வேகம் வந்து கம்மி, அதாவது துடிக்கிற அந்த வீரியம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தமா. அதாவது பம்புன்றது ஒரு பலூன் மாதிரி இருக்குது, அது ஒரு சுருங்கி விரிகிறது. அந்த பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு இருதய நோய் மருத்துவர் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. ஆஞ்சியோகிராஃபி பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா மருந்து மாத்திரைகள் கொடுப்பாங்க. ஸோ மருந்து மாத்திரைகள் தான் அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டு. அதை வந்து அவங்க ரெகுலர் ஃபாலோ அப்பில் இருக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை டாக்டர் மருத்துவர் வர சொன்னார்னா கண்டிப்பாக போய் பார்க்கணும். மருந்து மாத்திரைகளை ஸ்கிப் பண்ணவே கூடாது. இன்னொன்று, தேவையில்லாமல் எக்ஸர்ஷன் கூடாது. ஒரு ஒரு வெளியில் போகிறீங்க, ஒரு ஸ்டேஷன் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான டைம் எப்பயுமே பிளான் பண்ணி போங்க. அறக்க பறக்க போகாதீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப வேகமாக ஓடினாலும் சரி, இல்லைனா ஒரு திடீர்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆனாலும் சரி உங்களுக்கான அந்த மூச்சோட கஷ்டம் வரலாம். ஸோ மருத்துவரை அதாவது இருதய நோய் மருத்துவரை அணுகுங்க. அவங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இந்த டயபெட்டிக் ஃபுட் பற்றி கொஞ்சம் தெரியணும். அதே நேரத்தில் வெரிகோஸ் வெயினோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் ரத்த குழாய் வந்து காலில் வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு காலில் வெடிச்சிருச்சுன்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்? ஸ்பெசிஃபிக்காக இந்த வெளிநாடு போயிட்டு வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அட்மாஸ்ஃபியருக்கு ரீதியாகவும் ஏதாவது ரத்த குழாய் ப்ராப்ளம் வருமா? இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பதில் பார்க்கலாம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.